ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சிக்மா கைஸ் அப்படிங்கிற நிறுவனத்தாரருடைய ஹிமாலயன் சிலாஜித் கோல்டு ரெசின் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூவை தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். என்னடா கோல்டு ரெசின்னு சொல்கிறோம் அப்படிங்கிற வேணால் அது பேர் ஒரு ஓமைக்காக கொடுத்துருக்கிறார்கள் ஒழிய இதில் கோல்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தங்கமான மனுஷன்ப்பா அண்ணே, நீங்கள் ரொம்ப தங்கமானவர் சொன்னார், அதனால் நான் உரசி பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது ஒரு பேரளவில் ஒரு ஓமை தான், ஒப்பிட்டு சொல்கிறது தானே ஒழிய இதற்கும் தங்கத்திற்கும் ஒரு இது கிடையாது. அதே மாதிரி இந்த சிலாஜித்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். நிறைய பிராண்டோட வீடியோக்கள் போட்டிருக்கேன். கேப்சூலாக இருக்கும், டேப்லெட்டாக இருக்கும், அது மாதிரியானது இருக்கும். இது மட்டும்தான் பியூர் ரா ஸ்வதேசி, அந்த மாதிரி பியூர் ரா நேச்சுரல் ரெசின் மாதிரி ஃபார்மில் கொண்டு வந்துருக்காங்க. இந்த சிக்மா கைஸில் நம்ம ஏற்கனவே மாரத்தான் எக்ஸ், த்ரைவ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பொருள்களை பார்த்துட்ருக்கோம். அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன், மருத்துவ மூலக்கூறுகளை சிடலோஃபில் சிட்ரேட், டடலோஃபில் சிட்ரேட் அப்படிங்கிற மூலக்கூறுகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அவங்களுடைய இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா சிக்மா ஹிமாலயன் சிலாஜித் கோல்டு ரெசின் அப்படிங்கிற ஒரு இது ஏறத்தாழ ஒரு 20 கிராம் அளவில் பேக்கெட்டு பாட்டிலில் இது ஒரு அழகான ஒரு பேக்கேஜில் ரொம்ப சேஃபாக கொண்டு கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது அதுக்கு முன்னாடி இது நான் சொல்லிடுறது கேட்டிங்கன்னா, இதை மார்க்கெட் பண்ணுறது ப்ளூம்ஸ்பெரி சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வைத்தியா தன்வந்திரி ஆயுர்வேதா நிறுவனம். இது ஒரு சிறந்த ஒரு நிறுவனம். பஞ்சாபில் ட்ரக் லைசன்ஸில் 762வது ட்ரக் லைசன்ஸ் பிரகாரம் ப்ராப்பரான ஜிஎம்பி சர்டிஃபிகேட்டோட மேனுஃபேக்சரிங் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றது, 100% வெஜிடேரியனான உள்ளது, கிளினிக்கலி ப்ரூவன். இன்றைக்கி அந்த காலம் மாதிரி ஆயுர்வேத மருந்துகள் சும்மா ஏனோதானன்னு தயாரிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாடர்ன் மெடிசனுக்கு இணையாக பல்வேறு தர கட்டுப்பாடுகளாகவும் இன்டர்நேஷ்னல் அளவுலாகவும் சரி, தேசிய அளவுலாகவும் சரி, நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விதிமுறைகளுக்கு இருந்தால்தான் இந்த மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு ஜிஎம்பி பேஸ்டு உள்ள நிறுவனத்தில் தான் இதை தயாரித்து வெளிக்கொண்டு கொடுக்குறாங்க. உள்ளே அழகான ஒரு பாட்டிலில் நல்லா சீல் பண்ணப்பட்டு இருக்குது. அதே நேரம் பார்க்கும்போது இந்த சீலுக்குள்ளே இன்னராக அலுமினியம் ஃபாயில் பண்ணி சீல் பண்ணி வச்சுருக்காங்க. அதற்கு உள்ளே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த ரெசின் போன்ற ஒரு பொருள் இதில் இருக்குது. அதோடு இதை எடுத்து பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோல்டு கலரில், நிச்சயம் அது கோல்டு கிடையாது, அந்த இது பண்ண கொட்ட ஒரு சின்ன ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இதை தான் வச்சு நம்ம பயன்படுத்திக்கிற வேண்டும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய பேர் இன்றைக்கி மருத்துவர் அல்லாத நிறைய பேர் சிலாஜித்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் சைக்கிள் ஓட்டினேன், எனக்கு எனர்ஜி டவுன் ஆகிடுச்சு, நான் சிலாஜித் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு அப்படிங்கிறேன். அதாவது பேசலாம், அந்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் அதை பற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும், சித்த மருத்துவர் அதை பற்றி பேசினா தான் நல்லாயிருக்கும். இவனுக்கு என்னென்ன தெரியாமல் சொல்லிட்டு போயிடறாங்க. ஆனால் அதில் அளவு எடுக்கிறதுல நிறைய வேறுபாடுகளும் வித்தியாசங்களும் அவங்க சொல்லிட்டு போயிடறாங்க. அதனால் நிறைய பேர் சைடு எஃபெக்ட்டுக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் இதை பயன்படுத்தாமல் விட்டுறாங்க. இதனால் நம்மளுக்கு அதுதான் கெட்ட பேர் ஒழிய வேறு யாருக்கும் கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே கூடுமான வரைக்கும் அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்களுடைய அனுமதியின் பேர்லேயே அல்ல பரிந்துரையின் பேர்லேயே நீங்கள் எடுத்துக்கலுங்க. அவங்க தான் உங்களுக்கு தகுந்த தரமான தேவையான அளவு டோசேஜுகளை அவங்க சொல்லுவார்கள். சரிங்களா? ஏனோ தானேங்கிற மாதிரி இப்படி இது பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிலோ 500 மில்லிகிராம் இந்த இதில் பார்க்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு போல் தான் நம்ம எடுத்துக்கொண்டு தண்ணியில் கலந்து கொண்டு சாப்பிடணும். மாத்திரைகளாகவே நீங்கள் 500 மில்லிகிராம்லேயும் வருது, எளிமையான ஃபார்மில் வருது.
அதில் கூட நம்ம பகுதி மாத்திரைகளை கூட ஆரம்ப கட்ட டோசேஜ் எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட டோசேஜ்களை வந்து அதிகரித்து கொள்ளலாம். சரிங்களா? அதில் வந்து இந்த அளவு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இந்திய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, குறைந்த அளவு கொடுத்தாலும் செயல்படாது, நிறையா கொடுத்தாலும் பாதிப்புகளை வந்து உள்ளாக்கி விட்டுரும். சரிங்களா? அப்போ அதற்கு தகுந்த மாதிரியான நம்ம பொருட்களை வச்சு நம்ம வந்து பாவித்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம் ஒழிய ஏனோதானோ மருத்துவர் அல்லாதவர்கள் பரிந்துரையில் வந்து தயவு செய்து எந்த மருந்துகளையும் வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. சரி, இதில் வந்து வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, அஸ்வகந்தா இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன சிலாஜித் இருக்குது, அஸ்வகந்தா இருக்குது. அஸ்வகந்தா பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை, ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்தியன் வயாகரான்னு சொல்லுவோம். வித்தானியா சோம்னிஃபராங்கிறது அதனுடைய பொட்டானிக்கல் நேம். அடுத்து சிக்ரு வந்து கலந்துருக்காங்க. சிக்ரு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முருங்கை அப்படிங்கிறது. முருங்கை வந்து பாருங்கள், முருங்கையா ஓலிஃபோரான்னு சொல்லக்கூடியது. முருங்கையை பற்றி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை பற்றி இந்தியாவிலேயே ஒரு நல்ல அதற்கான ஒரு சில பேர்கள் வந்து இருக்குது. சரிங்களா? நல்லா வந்து மக்களுக்கு வந்து நல்ல நிறையா வந்து அதை பற்றியான கட்டுக்கதைகள், சினிமா கதைகள் வந்து இந்த முருங்கையை பற்றி வந்து கலந்துருக்குது. அதே மாதிரி முஸ்லி, செஃபட் முஸ்லி, நிலைப்பனைக்கிழங்கு வந்து கலந்துருக்காங்க. கோக்சுரா, ட்ரிபுலஸ் டெரிட்டாஸ்னு சொல்லக்கூடியது. இன்றைக்கி நிறைய ஆங்கில மருத்துவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடியதில் வந்து பரிந்துரைக்கக்கூடியதிலையும் நிறைய ஆய்வு கட்டுரைகள் கொடுக்கப்பட்டதிலும் சரி, இந்த கோக்சுரா வந்து ஒரு தனி இடம் வந்து வகிக்குது. இந்த கோக்சுரா வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நீரை வந்து பெருக்கி இது பண்ணுறது மூலமாகவும், அதே நேரம் தசைகளில் வந்து டெஸ்டோஸ்டிரான் அளவை அதிகப்படுத்துவதன் மூலமாகவும் வந்து இந்த ஆண் தன்மையை வந்து அதிகரிக்க வைக்குது. சரிங்களா? அதே நேரம் கேசர் வந்து கலந்துருக்காங்க. அதே நேரம் வந்து சதாபரி வந்து கலந்துருக்காங்க. அதே நேரம் சில மைனர் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கலந்துருக்கிறதுனால வந்து இது வந்து கொஞ்சம் விலையும் கொஞ்சம் அதிகம்தான். சரிங்களா? அதே மாதிரி அளவு வந்து நம்ம இஷ்டத்துக்கு இந்த லேகியத்தை சாப்பிட்ற மாதிரியோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற முடியாது. அந்த இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போல் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு பாலில் கலந்து கொண்டு நம்ம வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கிற வேண்டியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து பெனிஃபிஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. அமினோ ஆசிட் வந்து இருக்குது, ஹியூமிக் ஆசிட் வந்து இருக்குது, ஃபுளுவிக் ஆசிட் வந்து இருக்குது. அதே நேரம் அயானிக் மினரல், விட்டமின் நிறையா வந்து இருக்குது. டிபி, டிசிபி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கலந்துருக்கிறதுனால வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சில மைக்ரோ எலிமெண்ட்ஸை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் வந்து சில கண்டுபிடிக்கப்பட்டது போக இந்திய மருத்துவத்தில் கண்டறியப்பட முடியாத சில பொருட்கள் வந்து அதில் வந்து கலந்து இருக்கும். சரிங்களா? இன்னும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டியவைகள் வந்து சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. கட்டுறது கைமணளவு கல்லாது உலகளவுன்னு சொன்ன மாதிரி இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து யாரும் கரை கண்டவர்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அதை வந்து ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. நம்ம இதில் வந்து கண்டுபிடிச்சதில் வந்து ஃபுளுவிக் ஆசிட் இருக்குது, அதனால தான் இது வந்து செக்ஸுவல் ஆக்டிவிட்டி அதிகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதில் என்ன இருக்குது, இன்னும் கண்டறியப்படாதது என்ன இருக்குதுங்கிறத இன்னும் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதே நேரம் வந்து இது வந்து போய் எப்படி செயல்படுதுங்கிறதே நம்ம வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அவசியத்துக்கும் இதாக இருக்குது. நம்ம வந்து நிறைய சிலாஜித் சம்மந்தமாக வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ப்ராடக்டாக நம்மகிட்ட வந்து இருக்குது. ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான். 1899 ரூபா வருது. 20 கிராம் ரேட்டுக்கு இருக்குது. ஏறத்தாழ வந்து 1 கிராமுக்கு வந்து 94 ரூபா 95 ரூபாய்க்கு வந்து ரேட்டு போகுது. ஆமாம், 20 கிராமுக்கு வந்து 1899 ரூபாய்கிட்ட வந்து இதில் இருக்குது. நிறையா அது வந்து ஓடிசியாக வந்து அவைலபிளாக கிடைக்குது. அமேசான் பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலேயும் வந்து கிடைக்குது. இருந்தாலும் நீங்கள் அருகிலுள்ள ஒரு அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவரை நீங்கள் அணுகி அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் வந்து எந்த மருந்தையும் எடுப்பது வந்து நல்லது. அதே நேரம் சுய மருத்துவம் வந்து என்றைக்கும் ஆபத்தாக முடியும். சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து ஒரு மருத்துவருடைய ஆலோசனை, இன்றைக்கி வந்து நீங்கள் உங்கள் ப்ரைவேட்டில் இல்லைனாலும் ஜிஹெச்சில் போனாலே அரசு மருத்துவர்கள், ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள் வந்து இருக்காங்க. அவர்களுடைய நீங்கள் அனுமதியின் பேரில் வந்து நீங்கள் பரிந்துரையின் பேரில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு கன்சல்டேஷன்.
இது சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதா, வேறு எதுவும் இதோடு சேர்த்து பத்தியங்கள் இருக்குதா அப்படிங்கிறதுக்கெலாம் நீங்கள் இது பண்ணி கேட்டுக்கிடலாம். இதை வந்து நல்ல ஒரு ஒண்டஸ்டிக்கான ப்ராடக்ட்டு, நல்ல ஒரு அருமையான பேக்கேஜிங்கில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்ஸுவல் சம்மந்தப்பட்ட டிசைர்கள், ஆண்குறி எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி தளர்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இப்போ எடுத்துக்கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நேரம் வந்து இது வந்து பயன்படுத்துகிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாகவும், அதே நேரம் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால அதை மட்டும் நம்ம வந்து ஒரு கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாங்கி ஏதாவது ஆஃபரில் கிடச்சுன்னா வாங்கி அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக சாப்பிட்டு கொள்ளலாம். ஆமாம், இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே போதும். நல்ல விந்தணுக்கள் ஊறும், ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கும், காம உணர்வை வந்து பெருக்கி நீண்ட நேரம் உடல் உறவு பண்ணுவதற்கு வந்து உங்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு இது பண்ணி கொடுக்க வைக்கும். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.